கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறது எல்லாமே சரி என்று சொல்ல முடியுமா? இல்லை. பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே ஏதோ ஒரு விதத்தில் நாம் தவறி போகின்றோம். அவ்வாறு நாம் ஒரு தவறுகளை இழைக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டுகின்ற ஒரு உறவு நமக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. இங்கே தாவீதும் அதை குறித்து பேசுகின்றார். சங்கீதம் 141 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்பதாக தாவீது சொல்கிற வார்த்தைகளை கவனிக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த 141ஆம் சங்கீதத்தை நீங்க முழுவதுமாக வாசிக்கிற பொழுது தெரியும், அங்கே தாவீது விண்ணப்பம் செய்கின்றார். என்னன்னா, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அப்பா, இந்த உலகத்துல துன்மார்க்கனும் இருக்கின்றான், நீதிமானும் இருக்கின்றான். நான் துன்மார்க்கனுடைய வலையில போய் சிக்கக்கூடாது. என்னுடைய வாய்க்கு நீங்க காவல் வைங்க. அதே நேரத்துல இந்த அக்கிரம சிந்தையோடு துன்மார்க்க ஜீவிதம் வாழ்றவங்க கிட்ட தெய்வ பயத்தை பார்க்க முடியாது இல்லையா? பரிசுத்தத்தை பார்க்க முடியாது இல்லையா? ஆகையினால் நான் அவங்க கூட போய் நான் இணங்கக்கூடாது, சேரக்கூடாது. அவங்க கொடுக்கிற உணவுகளை வாங்கி நான் புசித்து அவங்க கூட சேர்ந்து என்னுடைய பரிசுத்த வாழ்வும் இழந்து போகக்கூடாது. ஆகையினால் நீங்க என்ன பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்க கிட்ட என்ன சேர விடாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா கருத்தாய் கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுதுதான் அவர் சொல்லுங்க, நீதிமான் கூட என்ன சேர்த்துருங்க அப்பா. அவன் என்னை கண்டித்து என்னை கடிந்து கொண்டு எனக்கு ஒரு குட்டி என்னை அடித்தால் கூட அது எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் அது எனக்கு ஒரு தலைக்கு எண்ணெயை போல, ஒரு அபிஷேகத்தை போல ஒரு மேன்மையை அது கொடுக்கும். நான் தவறான வழியில போனா கூட நீ போகாதேன்னு என்னை கடிந்து கொள்கிற வார்த்தைகள், நான் செய்கிற தவறை சுட்டி காட்டி இதை விட்டு நீ விலகு என்று சொல்கிற வார்த்தைகள் தான் என்னுடைய எலும்புக்கு அது பலனுள்ளதாக இருக்கும் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, நீதிமானுடைய ஒரு ஐக்கியத்திற்காகவும் துன்மார்க்கனோடு கூட தான் சேரக்கூடாது என்பதற்காகவும் கருத்தாய் அவர் வேண்டுதல் செய்கிறத பார்க்கின்றோம். அன்பு ஜனமே, இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதுகாத்து கொள்ள, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியான ஒரு ஐக்கியங்களை தக்க வைத்து கொள்ள ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? நம்ம பார்த்த உடனே எல்லோரும் நல்ல நண்பர்கள் என்றும் நல்ல உறவுகள் என்றும் அவங்க கூட பேச ஆரம்பிக்கின்றோம், அவங்க கூட சாப்பிட போகின்றோம், அவங்க கூட பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்றோம், பல காரியங்களை ஐக்கியங்களை உருவாக்குகின்றோம். ஆனால் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையானது அல்ல. அன்பு ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சில நபர்கள் மூலமே நம்முடைய பரிசுத்தம் இழந்து விடாத காரணமாக மாறலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில அது பிரச்சனையை உருவாக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவிதமான இடர்களை உருவாக்கலாம். அதுவே தேவனை விட்டு நம்மை தூரம் படுத்துவதற்கு அந்த ஐக்கியங்கள் ஒரு காரணமாக கூட மாறலாம். நமக்கு தெரியாது. நம்ம அவங்க நல்லா பேசின உடனே நாமும் நிறைய பேச ஆரம்பிப்போம், நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்போம். நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று பல காரியங்கள் அவங்க கூட நம்ம பேச 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 ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்வது போல் நம்முடைய பரிசுத்த வாழ்வை நம்மை அறியாமலேயே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவோம். ஆகையினால் தான் தாவீது சொல்லுகின்றார், துன்மார்க்கனுடைய அக்கிரமக்கனுடைய ஐக்கியத்துல நான் சேரக்கூடாது. ஆகையினால நீங்க என்ன பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. நீதிமான் கூட என்ன நடத்துங்க. அவன் என்னை திட்டினாலும் எனக்கு சந்தோஷம்தான், என்னை கடிந்து கொண்டாலும் சந்தோஷம்தான், என் தவறுகளை சுட்டி காட்டுவது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நான் சரியா வாழ்றதுக்கு அது காரணமாக இருக்கும் இல்லையா? நான் இன்னும் பரிசுத்த வழியில போறதுக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும் இல்லையா என்று சொல்லி ஆர்வத்தோடு கூட விண்ணப்பம் செய்கின்றார். நம்முடைய விண்ணப்பம் இன்றைக்கு இப்படி இருக்கிறதா? நம்ம எதற்கெல்லாமோ ஜெபிக்கின்றோம், எந்தெந்த காரியங்களுக்கெல்லாமோ கேட்கின்றோம். அதே போல இந்த ஐக்கியத்திற்காக ஜெபிப்பதும் ரொம்ப முக்கியம் என்று இந்த தாவீது நம்மோடு கூட இந்த வார்த்தைகள் மூலம் பேசுகிற இந்த காரியங்களை அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா, நான் எத்தனையோ பேர் கூட பழகுகின்றேன், பேசுகின்றேன், எனக்கு என்ன நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்த்து தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையில போவதற்கு சரியான ஐக்கியம் தானா? இல்லை இல்லை, நீதிமான்களோடு கூட சேர பண்ணுங்க அப்பா. அப்ப என்னை கண்டித்து நடத்துகின்ற நல்ல ஐக்கியங்களை எனக்கு தாருங்க. வீணான ஐக்கியங்கள் எனக்கு வேண்டாம், வீணான உறவுகள் வேண்டாம், வீணான சம்பாஷணைகள் எனக்கு வேண்டாம் அப்பா. ஒரு மனிதன் மூலமாக நான் சேருகிற அந்த பழக்கத்தின் மூலமாக எனக்கு என்னை விட்டு அந்த பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, அப்பா, தேவனோடு கூட உறவு இழந்து போகத்தக்கதான ஒரு ஐக்கியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி
சரியான பாதையில் சரியான ஐக்கியத்தோடு கூட வாழும்படி தேவன் கிட்ட உங்க பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாக அதற்கேற்ற வழியில் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் எங்க வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் இருக்கலாம்ப்பா, ஆனால் எல்லாமே எங்களை பரிசுத்த வழிகளிலே நடத்தி செல்லுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அநேக நேரங்களில் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் முதற்கொண்டு ஐக்கியங்கள் எல்லாமே எங்களுடைய பரிசுத்த வாழ்வை கெடுப்பதாகவோ, எங்கள் நன்மைகளை குலைப்பதாகவோ, எங்களுக்கே பிரச்சனைகளை வருவிக்கின்றதாகவோ இருக்கிறது அப்பா. இல்லையப்பா அப்பா, எங்களை நீதியின் பாதையில் நடத்துகின்ற நல்ல ஐக்கியங்களையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நல்ல ஐக்கியங்களையும், கர்த்தர் விரும்புகின்ற நல்ல ஐக்கியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு உருவாக்கி தந்து ஒவ்வொரு நாளிலும் இன்னும் உண்மை அதிகமாய் கிட்டி சேரும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு நல்ல உறவுகளை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாப்பா. வீணான மனிதர்களோடு கூட ஐக்கியம் வைத்து எங்கள் வாழ்நாளை நாங்கள் வீணாய் கழிக்காத படிக்கும், பரலோக வாழ்வை இழந்து போகாத படிக்கும் தேவன் எங்களை ஜாக்கிரதையோடும் நிதானத்தோடும் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய தூய கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கின்றோம். நீங்க மாத்திரம் மகிமை அடையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.